लक्ष्मी सुमतवपाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोभिवन्दे श्रीमच्छटारि यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयेन्द्रमस्तु लग्नं माता नृसिंहस्य पिता नृसिंहः भ्राता नृसिंहस्य सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणो नृसिंहः स्वामी नृसिंहो सदा नृसिंहः यतो नृसिंहः सर्वो नृसिंहः यतो यतो वाणि ततो नृसिंहः नृसिंहदेवां न वरं निगीयते तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां अस्मद्गुरोर्भगवतोऽधिदैर्यस्य रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां श्रीरङ्गे यदीन्दुना करुणया असौ स्यादिरेषु यादर्शे नरसिंहकाशं जयादिविश्वगुणैः शान्तं श्रेयोनिजं संशये श्रीमत्श्रीरङ्ग पृथ्वीश्वर शरदिगुणः संयमेन्द्रेण दृष्टो न्यस्तात्मानन्दुसुम्ने नगरयोगिनेन सेनागारे राज्ञं श्रीरङ्गधारि प्रभवेन्द्रदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेन्द्रं कालगुणविदाय श्रीरङ्गनाथोपीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहैकपात्रं श्रीरङ्गवीरवराघरोपहृद्य महाप्रवते सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिचरदित् सङ्गपूकारिजाभ्यां कारुण्यात्मेभोः आत्मनिक्षेपतन्यं वेदान्ते वावधूतपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्य परमतगमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदारिसंयुवराल्लब्धागमान्तते श्रीमद्वीररुभूद्वहाद्यशरदित् आधारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गसुरेण साधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिरङ्गस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिविरङ्गाल्लब्धागमान्तते वीक्षाडम्बविभक्तिदं सुगुणैर्भान्तं महत्त्वं सजम् वन्दे श्रीभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयेन्द्रकटाक्षरं च त्रय्यन्तसारमणवद्य गुणं पुराणेन नारायणं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्वादेन्द्रिय सर्वेषां पर्यन्तार्थं स्तोत्रयामास योगीन्द्रं सम्बन्धे यामुनाश्रयम् स्तोत्रத்தினுள்ள அழகான கிரந்தத்தை சுவாமி ஆளவந்தார் நமக்கு அனுபவித்திருக்கார். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு இதுக்கு தனியார் 2 நாள் வரைக்கும் கூட ஒரு நாள் தான் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு சுவாதி திருமஞ்சம், ஆனால் நாளை கிடையாது. இப்படி கிடைக்கிறதுனால ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால நடைபெறுது. அதுக்கு அடுத்த வாரம் பெரிய சுவாமியுடைய திருவிழா சத்திரம் அப்படி புராண பகுதி வருது. அதனால அதுக்கு முன்னாடி அதுல பாடம் தான் அன்னைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அது அங்கே நான் ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். 14ஆம் தேதி இங்கேருந்து பரப்பிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால அது போனோட்டு தான் அடுத்த வாரம் சமாதானம் தெரியும். இப்படி ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. அது நடுவுலையும் இதை நம்ம அனுபவிக்கிறோம். அது எம்பெருமானுடைய ஒரு அனுபவ விஷயத்தினாலே, ஆச்சாரியுடைய அனுபவத்தினாலையும்
ரெண்டு ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அதாவது முதல் ஸ்லோகம் நமோ அசிந்திய அத்புத அகிருஷ்ட ஞான வைராக்கியராசியே நாதாய முனியே அகாத பகவத் பக்தி சிந்தரே அப்படின்னு அவருடைய ஞானம். அந்த ஞானமானது அசிச்சம், யாராவது எண்ணி பார்க்க முடியாது, அக்லிஷ்டம். ஆனா அவங்களுக்கு வந்த ஞானம் கஷ்டப்படாத சுலபமா வந்தது. அற்புதம், எல்லா ரெக்கார்டிலும் விலட்சணமானது. இப்படி அதே மாதிரி வைராக்கியம், ஆத்ம குணங்கள். அந்த ஆத்ம குணங்கள் கூட அவர் கஷ்டப்பட்டு, அதாவது நம்ம கம்மியாக பண்ணி 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 நம்ம மனசை படத்துல வந்து வைராக்கியம் அவருக்கு அனாயசமா வந்துருக்கு. அந்த வைராக்கியம் இப்படி ரெண்டுத்தையுமே. அதனால என்ன ஆச்சு வைராக்கியம் வந்ததுனால அப்படின்னு சொன்னா, பகவத் பக்தியில ரொம்ப ஆழங்கள், சம்ஸ்கிருதத்தை கொண்டு ஆழமான பக்தி உடையது அப்படின்னு அவருடைய ஞானத்தையும் வைராக்கியம் பக்தியும் சொல்லுவாங்க. அடுத்ததாக தத்மீனமோ பதிலிங்கிற சரோஜதத்தை ஞானாவிராக நாதாய நாசமுடைய நித்தியம் எதிய செல்வம் மதியம் அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகம் சொன்னார். இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினால அவருக்கு வந்து மதுவேண்டவர்களை சம்ஹாரம் பண்ண அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இவருக்கு ஞானம் பிறந்து ஞானத்தினுடைய தொடர்ச்சியினால அது அனுராகம் தொடர்ந்து அது எல்லையில்லாத ஒரு பெருமைப்பட்டது. அப்படிப்பட்ட நாதமுனிகள் அனுபவம் இல்லாத தத்துவ ஞானம், அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவிழ அனுபவில்லாத அன்பு, இதுக்கெல்லாம் மேல அவருக்கு ஆத்ம குணங்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ வம்சத்துக்கே குலத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் அவர்கள் பொறுத்து என்னுடைய நமஸ்காரங்கள் சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நாதமுனிகளுடைய திருவிழா இந்த பிரதி பண்றது இருக்கும்போதும் நமக்கு அது அங்கேயே பணத்துல வைகுண்டத்து போனாலும் நமக்கு அது உபாயமா ஆகுது அப்படின்னு சாதிச்ச. இப்படி ரெண்டு ஸ்லோகத்தை அனுபவித்தோம். भूयो भूयो नमो अपरिमित अच्युत भूयो नमो अपरिमित अच्युत भक्ति तत्व ज्ञानामृता परिवार सुभे वशोभिः लोके अवतीर्ण परमार्थ समग्र भक्ति योगाय नाथ मुनिये विनाय. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். இப்போ ரெண்டு ஸ்லோகமா நாதமுனியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த திருப்பி மூணாவதுலயும் அந்த நாதமுனியுடைய பேரு தான் சொல்றாரு. அவரால் இந்த லோகம் பெற்ற நன்மைகள் அது சொல்ற. என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, அவர் கிரந்தங்கள்லாம் பண்ண. அந்த கிரந்தங்கள் எந்த விஷயமா இருக்கு அப்படின்னா தத்துவ விஷயங்களால. அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய பக்தி உண்டு பண்ணக்கூடியதான ஸ்ரீசுத்திகள். ஏன் நாதமுனிகள் இல்லை அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த திருவாய்மொழியே கிடைச்சிருக்காரு. திருவாய்மொழி மட்டும் இல்லை, இந்த நாராயணமே கிடைச்சிருக்காரு. யோக திசையில நம்மாழ்வார் அவருக்கு அனுகிரகம் பண்ண. அப்படிப்பட்ட பெருமையை இங்க சொல்ற. பூஜோ நமோ அபரிமித அச்சுத பக்தி தத்துவ ஞானாமிருதாதி பரிவார சுபை வசோவி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர
பக்தி சமக்கிர பக்தி யோகாய நாசமுனியே எவிடாம்பராய. இதனுடைய பதபதார்த்த அபரிமித, அபரிமிதம்னா அளவிட முடியாத அச்சுத பக்தி. பகவத்கீதையே சொல்லிட்டார், அகாத பக்தி சிந்தனை சொல்லிட்டார். இங்க பகவானுடைய திருநாம அச்சுத பக்தின்னு அச்சுத சொல்றது அங்க போட்டார். அங்க அகாத பக்தி சிந்தனைன்னு சொல்லியாச்சு, பகவத் பக்தி சொல்லியாச்சு, அதுலயே அடங்கிருக்கு. இங்க அச்சுத பக்தின்னு சொன்னதால அதுக்கு விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட தன்னால ரட்சிக்கப்பட்ட வஸ்துக்கள்ல ஒன்று கூட அவனால கைவிட்டது அப்படின்றது இல்லாதபடிக்கு அச்சுதன்னு திருநாமம். அவன் அவனை ஆசிரியர்கள ஒருத்தனோட கைவிட மாட்டான். அதனால அவனுக்கு அச்சுதன்னு பேர். அச்சுதன்னா கை கழுவி விடுறது, அச்சுதன்னா கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியில பக்தி உடையவர். அது மட்டும் இல்லை, தத்துவஞான அமிர்தாப்தி பரிவாக சுபைர் வசோபிஹி. நிறைய தரத்தத்துவ அவர தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு. ரெண்டு வகை நிறைய பரதத்துவம் ஒண்ணுதான், அவர தத்துவங்கள் நிறைய இருக்கு. அந்த பராவர தத்துவங்களை அந்த உயர்ந்தான சாதாரண தத்துவங்களுடைய பற்றி ஞானம் இருக்கே, அது அமுத கடல். அந்த அறிவு வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. ஏன்னா அவர் ரெண்டு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அது ரெண்டு கிரந்தமும் அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது 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 இல்லாத கிரந்தம் எழுதுறது வேற. அதனால 4 பேருக்கு உபதேசம் பண்றது, நல்வார்த்தைகள். தான் ஞானம் சம்பாதிச்சதுடைய அர்த்தம் எப்படா கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அதை 4 பேருக்கு பிரவச்சனம் பண்ணாதான் அந்த ஞானமானது மழுங்காது இருக்கும். இல்லப்பனா அந்த ஞானம் மழுங்கி போயிடும். சொல்ல 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 சொல்லதான் சில பேர் பால்யத்திலேயே என்ன பண்ணுவா, நான் ஒரு உபன்யாசகரா வரணுன்றதுக்காக பெரிய பெரிய மகான்களுடைய உபன்யாசம்லாம் அடிக்கடி போட்டு கேட்பான். கேட்டு கேட்டு அவளே மனசுல தானே சொல்லிட்டு இருப்பா, இதை சொல்லணும். அதுக்கு ஏதாவது விஷயங்களை நிறைய பேர் அதுல இருக்கா. அதாவது இப்ப பிரசித்தியா ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர்களெல்லாம் பாலிச்சு அவர் அதுவும் அந்த அண்ணன் தங்கைகள் வரதராஜன் தேவி பாலியத்திலிருந்து இந்த இதெல்லாம் அபியாசம் பண்ணா. அபியாசம் பண்ணி இன்னைக்கு பிரசித்த இதுவா இருக்கா. மகான்கள் தன்னுடைய பாண்டியத்தை பிரபஞ்சங்கள் மூலியமா தான் இது இருக்கணும். ஐசிங்கர் டெல்லியில ஐசிங்கர் பூர்வாஷ்டத்துல முதல்ல உபன்யாசத்துக்காக போறதுக்காக தமிழ்நாடு சுவாமி கிட்ட சேவிச்சு அவருடைய நியமனத்தை கேட்டார். அப்போ சுவாமி சாதிச்சார், உபன்யாசம்ன்றது அதுலயே புத்தி போயிடுச்சுன்னா சாஸ்திரங்கள்ல பரிசை பண்ணிக்கிறது விட்டு போயிடும். உபன்யாசத்தையே பிரதானமா வச்சக்கூடாது. அப்படியே ஜனங்களுடைய பிரீத்திக்காக அவளுக்காக சில விஷயங்கள் சொல்ல வரைச்சே சில சமயம் வேற சமயம், அதாவது சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்லுபடி ஆகிடும். உபன்யாசம் எல்லாம் வேண்டாம், ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி
எல்லாம் ஜாகிரதையா போயிடுவா அப்படின்னு சொல்லி சாதிச்சாச்சு. அதுக்கப்புறம் உபன்யாச பாடம் விட்டு அதுக்கப்புறம் பெரிய சுவாமிகிட்டே சில பேர் வந்து நல்லா சொன்னார், விஷயங்கள் சாஸ்திரத்தை மீறாம சொன்னார் அப்படின்னு. அப்போ ரொம்ப பால்யமான திருவிழம் தான். அதனால அப்படின்னு சாதிச்சு. அப்புறம் தான் வர 4 பேர் சொன்னா நீ வந்து சாஸ்திரத்தை மீறாத நல்லா சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதனால பிரவச்சனம் பண்ணும்போது ஜாகிரதையா பண்ணணும். அதனால ஐசிங்கர்லாம் உபன்யாசம் பண்ணோம்னா சாஸ்திரத்தை தவிர வேற எந்த விஷயம் கிடையாது. வந்து ஜனங்களுக்கு சிரிப்பு வர்றதுக்காக வந்து இப்பெல்லாம் சொல்றாளே, அதாவது 11 இந்திரியங்கள் இருக்கு, அது எப்படின்னா அந்த கிரிக்கெட்ல 11 பிளேயர்ஸ் இருக்காளே அதே மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் சொல்றா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் சொல்லவே மாட்டான். என்ன இப்ப இப்படி சொன்னாதான் புரியும். ஏன்னா அவெல்லாம் கிரிக்கெட் பார்த்தா அதிலே பத்தி பழக்கம் இல்லையா, அதனால அதை இப்படி சொல்லி இப்படி சொல்ற. அது இந்த காலத்துக்கு சரியான இருக்கிறத தவிர அந்த காலத்துல உபன்யாசம் வந்து கேட்கறவா சாஸ்திரத்தை விஷயம் உள்ளவாதான் கேட்பா. சாஸ்திரத்தை சரி நம்ம பெரிய சாஸ்திரம் இந்த உபன்யாசம் நமக்கு வேண்டாம் போறா இருப்பா. சாஸ்திரத்தை உபன்யாசம் பண்ணா கேட்கறதுக்கு மனுஷா ரொம்ப குறைச்சல். இதே சிரிப்போட விட்டோட சொன்னா அதுக்கு 1000 பேர் போவா. அவளுக்கு சம்பாவனையும் நல்லா கொடுப்பா. இந்த மாதிரி நல்லா சாஸ்திரம் படிச்சவளுக்கு சம்பாவனையும் குறைச்சல், மனுஷாலும் வர மாட்டா, ஆதரிக்கவும் மாட்டா. அப்படிலாம் சிரமப்பட்டு பெரிய ஸ்தானத்துக்கு வந்த. அதனால இன்னைக்கும் அவருடைய உபன்யாசத்தை கேட்க மாட்டோமா அப்படின்னு ஐசிங்கருடைய உபன்யாசத்தை கேட்டவா சொல்லிட்டு இருக்கா. கேட்காத வாழ்க்கை அந்த ஐசிங்கருடைய திரும்பி தெரியாது. அது மாதிரி ஞானம் சம்பாதிச்சா அதை மெருகேற்றணும். எப்படி மெருகேற்றணும்னா அந்த பிரவச்சனங்கள் பண்ணி சாஸ்திர மரியாதை மீறாம அது உட்பட்டு நடக்கணும். இப்பெல்லாம் உபன்யாசத்துக்கு தலைப்பே ஏதாவது புதுசா ஏதாவது அடிக்கடி பேர் வந்ததுன்னா அதை வச்சு இப்ப எப்படி புது பேர் வைக்கிறாளோ அதனால உபன்யாசத்துக்கு ஒரு தலைப்பு வச்சிருவான். அந்த தலைப்பு அதெல்லாம் அதுக்கு சுத்தி வரும். அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதுவே இருக்காது. அப்படிப்பட்ட ஞான பரிவாகம், அந்த ஞானத்துடைய பரிவாகம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா உபதேசம். 4 பேர் உபதேசம். சுபைர் வசோபி கிரந்தத்துல மாத்திரம் பண்ணல. முதல்ல பெரிய சுவாமிக்கு அஷ்டலட்சுமி கோவில்ல முக்கூர் ஸ்ரீனிவாசராஜன் இருந்தார். முக்கூர் பட்னா சுவாமின்னு சொல்லுவார். அவரை வந்து பெரிய சுவாமி காலட்சி உபன்யாசிக்காக மாரியம்மன் உபன்யாசிக்காக சாய்ச்சேன். என் உபன்யாசத்துலாம் மனுஷன் வரமாட்டான், நீ வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு உபன்யாசம் பிடிக்காது, எனக்கு நான் உபன்யாசம் வரமாட்டேன். இல்லை முதல்ல ஒரு சிப்பா உபன்யாசம் ஆரம்பிக்கிறேன், அது இங்கதான் ஆரம்பிச்சு வைக்கணும். அதாவது நீ நல்ல ரசிகாளாக இருக்க, அது நல்லா சொல்லக்கூடியவளை வச்சுட்டு உனக்கு அதனால நீ இப்போ உபன்யாசம் இதுக்கு வைக்கிற, கோவில் அபிவிருத்தி ஆகணும், 4 பேர் வரணும், சேவிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். நான் உபன்யாசத்துக்கு எனக்கு கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டா. ரூபாயம் வசூல் ஆகாது. அதனால என்னால் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ யாராவது நல்ல பிரசித்த உபன்யாசங்களை வச்சுட்டு ஜனரஞ்சமா சொல்ல வச்சுட்டு நீ அது பணத்தை சம்பாதிச்சு கோவில் அபிவிருத்தி பண்ணலாம். இல்லை இங்கே சுவாமி தான் எழுதி ஆகணும் அப்படின்னு அவரும் அது பாவம். அந்த அதுவும் அப்பெல்லாம் பெசன் நகர்ல வீடுகள்லாம் ரொம்ப கிட்ட கிடையாது. கோவில் எங்கேயோ இருக்கும். அதுல போய் அந்த எப்ப பார்த்தாலும் சமுத்திர காசு அடிச்சுட்டே இருக்கும். தனு மாசம் வேற உபன்யாசம் எப்படி இருக்கும் ஏதோ பண்ணார். அந்த சுவாமிகிட்ட ஒரு கௌரவத்தினால அவர் வந்து சமாளி போய் அனுப்பிச்சார். மனுஷால பற்றி கவிக்கல, சுவாமி எழுதி சொன்னா போடுன்ற இதுல பண்ணல. அதனால இது சொல்லணும்னா அவளுடைய உபன்யாசத்துல மனுஷன் வரமாட்டா. ஆனா இந்த நாதமுனுடைய உபகாரமுடைய லோகத்துக்கு அவர் திருவாரூரிலிருந்து வந்த உபதேசங்கள், அதை தவிர நமக்கு திருவாய்மொழி அவரால் தான் வந்தது. தாளம் வழங்கி தமிழ் வரை இனிதை தந்த வள்ளல்னு பேர் வருவார். அதனால அவருடைய திருவாக்கிலிருந்து இந்த சாத்வீகமான ஜனங்கள்லாம் அவெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்காகவே அவதரிச்சார் லோகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அவதாரம் இருந்தது. அதனாலதான் தத்துவஞான அமிர்தாப்தி
பரிவாகம். அவருடைய ஞான சமிருத்தியானது உள்ளடங்க வெளிவந்து அது கிரந்தங்கள் மூலியமாக வந்து அதை தவிர திருவாக்கினாலே உபதேசம் பண்ண முடியாது. அவருடைய கிரந்தம் வேற, அவருடைய திருவாக்கு உபதேசம் வேற. அதை தவிர நம்மளுடைய திருவாக்கிலிருந்து அவருக்கு அனுகிரகம் கிடைக்கப்பட்டு அது மூலியமாக வந்த பிரபந்தங்கள். இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணியிருக்கார. இதெல்லாம் இருக்க பரிவாக சுபை வச்சோபி. அந்த சுபை வச்சோம்னா சுபம்னு என்னன்னா தான் மட்டும் சுபத்தை மங்களத்தை அனுபவிக்கிறது இல்லை. அந்த வார்த்தையானது எல்லோருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதா இருக்கக்கூடிய சுபைர் வச்சோபி. அது எந்த மக்களுக்கு அப்படின்னா ரொம்ப சாட்சி மூடனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவனுக்கெல்லாம் வந்து தமிழ் உணவுகள் இதெல்லாம் தெரியாது. சத்துவ உணவு உள்ளவர்களுக்கு தான் கொஞ்சம் பகவத் ஈடுபாடுலாம் வரும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் ஜீவிப்பதற்காக லோகே அவதீர்ண இந்த லோகத்துல வந்து தாமாகவே அவதரித்தார். சமக்ர பக்தி யோகாய. அது மட்டும் அவர் பக்தி யோகத்துல பூர்ணமான ஞானத்தை பக்தி உடையவர். அந்த பக்தியில கீழே சொன்ன மாதிரி ஆகாத பக்தி சிந்தகன்னு சொன்ன ரீதியில அவர் பக்தி யோகத்தை சமக்கிர பூர்ணமா உடையவர். எபினாம் வராய. எபினாம் அப்படின்னு சொன்னால யோகம் செய்பவர்களே ரொம்ப தலை சிறந்தவர். வராயன்னு சொன்னா உயர்ந்தவர் அர்த்தம். எபினாம் எபினாம்னா யோகம் பண்றவர்கள். யோகம் பண்றவர்கள்ல வராய அப்படின்னா ரொம்ப சிறந்தவர். யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாதமணிகள். அப்படிப்பட்ட நாதமணிகள் பொறுத்து தூயாக மீண்டும் நமகா வணக்கங்கள் பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி சாய்ச்சார். இதனுடைய வியாக்கியானங்கள்லாம் இப்போ நம்ம அனுபவித்தோம். இந்த ஸ்தோத்திரமானது ஆளவந்தாரால் பண்ணப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? இதுல எம்பெருமானுடைய குணங்களை சொல்றதுக்காக இவர் ஆரம்பிச்சார். அந்த எம்பெருமானாலேயே கீதையில பறக்க பேசப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா சதா மம பிரியா. எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யாரு? ஞானிகள். என்னுடைய மதம் எது தெரியுமா? ஞானிகள். என்னுடைய பக்தர்களுடைய மதம் தான் என்னுடைய மதம். ஞானி து ஆத்மேவ மே மதம். இப்படி எல்லாம் ஞானிகளை ரொம்ப கொண்டாடுறார் பகவான் கீதையில. அப்படிப்பட்ட ஞானிகள்ல ரொம்ப தலை சிறந்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளை இங்க புனச்ச பூயோடு நமோ நமஸ்தே கீதையிலே கண்ணன் சொல்றான். அவனுக்கு அர்ஜுனன் பெருமாளுக்கு விஸ்வ தன்மை பேரு விஸ்வத்தை காமிச்சார். விஸ்வரூபத்தை காமிச்சார். சரிதான், அவனுக்கு முடியல. நன்மா உனக்கு 1000 பேர் சேவிக்கிற அப்படின்னா குணஸ்து பூயோபி நமோ நமஸ்தே மறுபடியும் உனக்கு சேவிக்கணும். அந்த மாதிரி இந்த மகானான நாதமுனியுடைய ஞானம் என்ன, வைராக்கியம் என்ன, அவர் லோகத்துக்கு பண்ண உபகாரங்கள் என்ன, இவையெல்லாம் பார்க்கும்போது நாம் எல்லாம் நாதமுனி ஆதரிக்கிறேன்னா உஜ்ஜீவிக்கவே முடியும். நாமெல்லாம் ஒரு மனுஷாவே எடுத்துக்க மாட்டோம். அதனால அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணணும்னு எங்க ஆரம்பிங்க அப்படின்னா நாதமுனி பெருமை எப்படி? அப்படிப்பட்ட நாதமுனி என்ன விசேஷம் இருக்கு? சரி, மூணு ஸ்லோகம் கொண்டு வா. அவர்கிட்ட ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வயதாகி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்காக 3 ஸ்லோகமா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அதாவது இந்த மகான்களை சேவிக்க அது
நமக்கே மெய் மருந்து அப்படியே நிற்போம். ஏன்னா அவளுடைய ஞான அனுஷ்டானங்கள் அவளோட மார்ஜம் ருஜுவா நடக்கக்கூடிய எங்கேயுமே ரெண்டு நாள் கிடையாது. அவள் ஒரே வார்த்தை இப்படி நேர்மையாக நடக்கக்கூடிய சத்திய தர்மத்திலே நடக்கக்கூடிய மகான்கள் அவளை நின்றுந்தாலும் தெரிஞ்சுட்டே இருக்கலாம். அவள்கிட்ட யார்கிட்டயா பேசிட்டு இருந்தா கூட ஆஹா என்ன சிரிச்சுது, எப்படி பேசுறாரு, என்ன பேசாம இவரும் அவர் தலையாடுது. அதுவும் வித்வான்கள் பேசினா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அது பக்கத்துல இருந்து கேட்டா நமக்கு வேணா புரியாது. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுட்டு இந்த விஷயத்தை பத்தி இது இவ்வளவு விஷயம் இருக்கா, இப்படி பேசுனாலே அப்படின்னு அது பிரிவாள் தான் சம்பவம் வச்சு பக்கத்துல நிக்கணும். நம்ம ஏதோ அவன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. போயிருந்தா அது ஏகாந்தமா பேசினா அதுல இருந்து நம்ம வெளில போகலாம். ஆனா இவன் சாஸ்திர விஷயங்கள் தான் போவான். அந்த சாஸ்திர விஷயங்கள் பேசி நான் பக்கத்துல இருந்து கேட்டா ஓ இந்த சுவாமி இந்த சமாச்சாரம் அன்னைக்கு பேசினார் அப்படின்னு நமக்கு நிற்கும் மனசுல. இல்ல நமக்கே நம்ம ஒதுங்கி நிற்போம். அதுக்கு அனுஷ்டான பகுதியை பக்கத்துல நிற்கிறோம். அந்த அனுஷ்டானத்தை தெரிவிக்கணும். அவருடைய திருவாரூர்ல இருந்து வர வார்த்தைகளை கவனிக்கணும். இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அதனால்தான் அந்த காலத்துல பெரிய ஆச்சாரியர்களுடைய பக்கத்திலேயே இருக்குது. 24 மணி சாதம் அவ பக்கத்துல இருந்து அவளுடைய காரியங்கள் ஒன்னொன்றுத்தையும் கவனிச்சு இன்னைக்கும் அந்த அந்த ஐயனுடைய பெருமைகள் தான் சொல்லும்படியான மகான்கள் எல்லாம் இருந்தா. இப்ப நாம என்ன பண்றோம், சரியா இன்னைக்கு நம்ம ஆச்சாரியன் யாரு 42ஆம் வருஷா அவர் திருஷ்டத்துக்கு மடத்துக்கு போவோம். மீதி திருஷ்டத்துக்கு நம்ம போனது அவசியம் இல்லை. அச்சா அதுக்கப்புறம் வேற ஏதாவது பொதுவாக இப்ப இருக்கிற ஐநூறு திருஷ்டா அதுக்கு போவோம். வேற ஏதாவது அந்த சமயத்துக்கு மட்டும்தான் போறோம். தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம், பிரசாதத்துக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனா அந்த அதுக்கப்புறம் அவரோட அனுஷ்டானங்களும் தெரிவிக்கணும். அப்படிப்பட்ட இந்த நாதனுடைய என்னடா அப்படி ஒரு அதிசயம் இருக்கு அப்படின்னா அபரிமித அச்சுத பக்தி. அச்சுத பக்தி சொன்ன அபரிமிதம் சொல்லியிருக்காரு. இந்த அச்சுதன் எப்படிப்பட்டது? இந்த அச்சுதனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கிறார் பையன்பாடி, அதாவது ஸ்ரீவத்சனாச்சாரிய சுவாமி. அதாவது ஒரு வச்சனம், தத்வாது ந சுத பூர்வோகம் தத்துவம் வை வித்தி மத் கிருதம் அப்படின்னு ஒரு வச்சனம். சத்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னா விவசாயம். விவசாயம்னா ஒரு துணிவு. என்ன துணிவு பெருமாளுக்கு? இந்த அச்சுதன்ற பெருமாள் ரொம்ப துணிவு உடைய. என்ன துணிவு உடையவன் தெரியுமா? இவன் ஒரு தன்னை ஆசிரித்தவன அவன் எவ்வளவு நீச்சனா இருந்தாலும் சரி அவனை காப்பாத்துறேன்னு இவன் முடிவு எடுக்கிறான். இப்போ லோகத்துல நாமே ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு இன்னொருத்தாங்க அவன் உபகாரம் பண்றிய அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய பூர்வட்டங்கள்லாம் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு போய் பண்றிய அவனோட நீ போறது உனக்கு யோகியது. அதாவது யோகியத்துக்கு நீ அவனோட போகக்கூடாது. அவனெல்லாம் நீ கிட்ட செயல்படுறிய அப்படின்வான். ஆனா பெருமாள் அவன் நீச்சனாக அனுக்கு அதாவது காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் வருதே அதுதான் துணிவு. அந்த துணிவு உடையவன் யாரு? அச்சுதன். அந்த துணிவுக்கே அச்சுதன் பேரு. அதனால அந்த சத்வாது சுதோ பூர்வகம் பூர்வகம் சத்துவமே அந்த. அதனால ஒருத்தனை காக்கிறா நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னாக்கா அதுல இருந்து நான் நழுவது வரை சத்வாது சுதோ பூர்வ அகம்
நான் ஒருத்தனை காப்பாற்றணும் நான் முடிவு எடுத்துக்கேன்னா நான் அச்சுத அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றேன். இப்போ அச்சுதனுக்கு என்ன பேர் வந்து துணிவு உடையவன் எம்பெருமான் அப்படின்னு பேர். இந்த கர்மனா வர்த்தது நோ கனியான் அப்படின்னு தைத்தியத்தில் வாக்கியம் இருக்கு. பிரகதாரத்தில் வார்த்தைகள் இருக்கு. இந்த வாக்கியங்கள் பிரகாரம் எம்பெருமானுக்கு பகவத் சப்தத்துக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீதி சக்தி தேஜஸ் இந்த 6 குணங்களை உடையவன் பகவான் சொல்ல முடியாது. ஆக இந்த 6 குணங்கள் இல்லையா, இந்த 6 குணங்கள்ல இருந்து ஒரு நாளும் நழுவாதவன், அந்த குணங்களை விடாதவன் அர்த்தம். அச்சுதன் சப்தத்துக்கு 6 குணங்கள்ல இருந்து நழுவாதவன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ எம்பெருமான அடைந்தவர்கள் அவங்க கிட்ட திரும்பி வரதில்லை. அப்படின்னா எவன் கிட்ட போய் சேர்ந்தா நாம திருப்பி வரதில்லையோ அவன் அச்சுதன். ஏன்னா அவன் நம்மளை திருப்பி அனுப்ப மாட்டான். மீதி தெய்வம்லாம் அப்படி இல்லை. என்ன அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட அவங்க லோகத்துக்கு போனா கூட திருப்பி கீழே தான் வந்தாகணும். அவன் நம்மளை தள்ளி விட்டுருவான். ஆனா எம்பெருமான் திருவடியா எம்பெருமான் இருக்கக்கூடிய பரவதத்துக்கு போயிட்டோம்னா நாம நம்மளை திரும்பி அனுப்ப மாட்டோம், நம்மளும் திரும்பி வர முடியாது. அதனால எஸ்மாத்து பிராப்தா ந செவந்தே அச்சுதா. எவர்கள் யாரை அடைந்து எக்காலத்திலும் திரும்பி வருவது இல்லையோ, அதாவது தங்கள் ஸ்தானத்திலிருந்து ஸ்தானம் இல்லை பரவகம் தான் ஸ்தானம் அவளுக்கு, அவன் அச்சுதான். அதாவது திரும்பி வராத இருக்கானே அவனே அச்சுதன் பேர். பரவகத்துக்கு போயிட்டு திருப்பி வராது நமக்கே அச்சுதன் பேர். ஒரு நாளைக்கு கீழ் இறங்காதவன், மேல போனவன் கீழே இறங்க மாட்டான், அவன் அச்சுதன். அதுக்கப்புறம் தான் நாச்சாவேதி இது அச்சுதா. இதுதான் எம்பெருமானுக்கே பேர். என்ன பேர் அப்படின்னு சொன்னா தன்னை அண்டினவர்களை எங்கும் கைவிடாதவன், அதனால அவன் அச்சுதன் பேர். அப்படிப்பட்ட அந்த அச்சுதத்துல பக்தி உடையவர். அந்த பக்தி எப்படி ஏற்பட்டது அப்படின்னா இந்த தத்துவ ஞானங்கள்லாம் நன்கு அறிந்தவராக இருப்பதனால அவருக்கு ஏற்பட்டது. அதுக்கு மேல இந்த பக்தி யோகத்தை பல பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். அவருடைய திருவாக்கு தான் உபதேசம் பண்றது அவருடைய திருமுகத்துல தான் வரும். ஆக இந்த பக்தி யோகத்தை எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமான சிஷ்யர் யாருன்னா திருக்குவகை காவலப்பன், அவருக்கு பண்ணி வச்சார். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் நாதமுனிகள். திருமேஷை பிரானுக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. திருமேஷை பிரான் என்ன பண்ண, பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணார். அதாவது சரணாதினா உபாயமாக பண்ணார். அடைக்கலம் புகுந்த எண்ணெய் அஞ்சல் 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 என்ன வேண்டுமே அப்படின்னு பார்த்து சாதிச்சிருக்கார் திருச்செந்த விருத்தத்துல. அப்போ அடைக்கலம் புகுந்த எண்ணெய்
அஞ்சல் என்ன வேண்டுமே அப்படின்னு சொன்னா, நான் உன்னை சரணாதி பண்ணிட்டேன், அப்படிப்பட்ட என்ன நீ மாசுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிற. அப்போ சரணாதி பண்ணதான் தெரியுது. அதே மாதிரி நம்ம ஸ்ரீமன் நாதமுனிகளும் சரணாதி தான் அனுசரிச்சு பண்ணார், உபாயமாக சரணாதி பண்ணார். ஆனா உபதேசமாக பக்தி யோகத்தை பண்ணார். ஏன்னா திருமேஷி பிரான் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணார். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் போய் பக்தி யோகம் பண்ணியிருக்காரு. எங்கடா அப்படின்னா திருவைக்கால போய் பக்தி யோகம் பண்ணியிருக்காரு, திருவள்ளிக்கேணியில பண்ணியிருக்காரு, திருவள்ளூர்ல பண்ணியிருக்காரு, திருக்குளத்துல பண்ணியிருக்காரு. இன்னும் சில திவ்ய தேசங்கள்ல அவர் யோகம் பண்ணிருக்கு. அதே மாதிரி இவரும் வந்து திருமேஸ்வரர் போல இவரும் யோகம் அனுப்பிச்சு. அதான் அதாவது யோகத்தை இவரும் அனுஷ்டிச்சிருக்கார். யாரு? நாதமுனிகளும். நாதமுனிகள் யோகத்தை அனுஷ்டிச்சது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அவர் அருளி செய்த யோக சாஸ்திர புத்தகத்திலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மாவலோகனம் பண்ற யோகம் இல்லை, நம்ம எம்பெருமான சாட்சாத் யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. இவர் ஸ்வயம் பிரயோஜனமாக அந்த யோகத்தை அனுஷ்டிச்ச. அந்த யோகத்தில் ரொம்ப நாள் இருந்திருக்க நாதமுனிகள் ஆழ்ந்து. இப்படிப்பட்ட யோகத்தை ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. அது புரியல. அதுக்கப்புறம் திருக்குறையை காவலர் பண்ணிட்ட நாதமுனிகள் என்னால முடியல, அதாவது நான் போயிட்டே இருக்கேன், நீ எப்படியாவது ஆனந்தாருக்கு இதை உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பணம் வச்சுட்டார். திருக்குறை குறை காவலை பண்ண ஆளவந்தார வர சொல்லி ஏற்பாடு பண்ண. ஆளவந்தார வந்த. அவர் என்ன பண்ணார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல சமயம், அந்த யோகத்தின் மூலியமா அவளுக்கு தெரியும் எந்த சமயத்துல பண்ணலாம் இவாளுக்கு அப்படின்னு உபதேசம் பண்ணலான்னு தெரியும். அதனால நான் ஒரு நல்ல நாள் சொல்றேன், அன்னைக்கு நீ அவசியம் வா, உனக்கு யோக சாஸ்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு நாளை குறிச்சு கொடுத்தேன். அப்புறம் அப்போ என்ன பண்ண, அவளை வந்தால் சரி அவ்வளவு நாளைக்கு நான் இங்க இருக்கணும், நான் ஒரு சில ஞானம் சம்பாதிக்கிறதுக்காக, அதாவது தமிழ்ல சம்ஸ்கிருத சொற்கள் எப்படி கொண்டு வருது, இல்ல சம்ஸ்கிருத சொற்கள் ஏதாவது தமிழ் சொல் எப்படி பண்றது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. அதனால திருவனந்தபுரம் போயிட்டு வரேன். ஏன்னா அங்க மலையாள எழுத்துக்கள் இருக்கு, அத்தையும் வச்சுட்டு அதெல்லாம் சேர்த்து பார்க்கலாம். அதனால நான் போய் மலை நாட்டு பிரதேசங்கள்லாம் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நியமனம் வாங்கிட்டு இவர் கற்று போனார். கற்று போனா அங்கங்க இவர் காரியத்துல இழிஞ்சிருச்சு. இதை மறந்தே போட்டார். இந்த தேதி அவர் சொன்ன தேதியை மறந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் குருவி காவலப்படும் பரமச்சிட்டார். சரி வந்தானே கேட்டார், வரலையே வரலன்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரமச்சிட்டார். உடனே அவருக்கு அவ்வளவு மனுஷனமா போயிட்டு ரொம்ப இறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பக்தி யோகத்தையும் நம்ம எழுந்துட்டோமே. 4 மணிக்கு எழுந்தாச்சு, பக்தி யோகத்தையும் எழுந்தாச்சு.
அப்படிப்பட்ட நாதமுனிகள் எம்பெருமானிட்ட அசஞ்சல பக்தி உடையவர். அதனால அந்த மூர்த்தியை சேர்த்து இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு ஆளவந்தார குறிப்பிட்டதுக்கு சமாதானம் கிடைச்சிட்டு இல்லையா? அதனால இப்படி 3 சேர்த்து தான் இங்க சொல்றாரு. பூமியோ நமோ அபரிமித அச்சுத பக்தி ஞான அமிர்தாப்தி சத்வ ஞான அமிர்தாப்தி பரிவார சுபே வசோகி. அதுக்கு மேல இவர் இவருக்கு இருக்கக்கூடிய பக்தி, இந்த தத்துவ ஞானம், இவைகள்லாம் கடல் போன்றது அப்படின்னு சொல்ற. அந்த கடல் எப்படிப்பட்ட கடல் தெரியுமா? அமிர்தாப்தி, அமிர்தம் போன்றது, அமிர்த கடல், அமிர்தம் போன்றது, அமிர்த கடல். ஏன்னா ஞானம் எப்பவுமே சம்பாதிக்கும், ஆனந்தமா இருக்கும். பருவ பருக நம்ம பசி எடுக்காது. அது அனுபவிக்கிறது ரொம்ப அமிர்தம் போல இருக்கும். அதாவது அந்த வித்தியை அதிகரிக்கிற சமயத்தை, அதாவது படிக்கிற சமயத்திலையும் அது ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த வித்திய அப்புறம் நாம பின்னாடி அனுசந்தானம் பண்ணிட்டு அதை மேற்கொண்டு அதை மேற்கொண்டு படிக்கிறது நமக்கு இன்னும் ஆனந்தம் அதிகமாயிட்டே இருக்கும். அதே தேவர்கள் கிடைச்சி அமிர்தம் எடுத்துக்காலே, அந்த அமிர்தம் என்ன அசுரர்களுக்கு எவ்வளவு கிடைச்சது, எல்லாரும் பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சது. இது அப்படி இல்லை. யார் வேணாலும் இந்த ஞானத்தை சக்தி இருக்கிறவா அந்த நாதமுனியுடைய ஞானத்தை சம்பாதிக்கலாம். ஆனா கஷ்டம், அவர் மேல வர முடியாது. அதனால இவருடைய ஞானமானது ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், புரிஞ்சு இருக்கும், நிரப்பும் இருக்கும். இப்படிப்பட்ட போகத்தை உடையதான அந்த ஞானம். அதனால தத்துவஞான அமிர்தாப்தி, இதுக்கு மட்டும் அந்த அர்த்தங்கள் கிடைச்சது இல்லையா? அப்புறம் சுபே வசோபி, இந்த வசோபின்னு சொல்றதுனால நாதமுனிகள் நியாய தத்துவம், யோக ரகசியம் அப்படின்னு 2 கிரந்தங்கள் பண்ணியிருக்க. இந்த நியாய தத்துவம்ன்றது இதுக்கு ஆதாரமாக கௌதம நியாய சூத்திரம் பேர். அதுல பரிஷ்காரம் பண்ணி நமக்கு நம்ம விசிஷ்டாந்த சித்தாந்த பரமாக அதுக்கு இத பண்ணியிருக்காரு. எந்த நியாய தத்துவ கிரந்தத்தை. ஆனா அது நமக்கு இப்போ கிடைக்கல, லுப்தமாயிருக்கு. ஆனாலும் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண சுதப்பிரகாசா இருக்காரு, அவருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அவர்களுடைய கிரந்தங்கள்ல யுத்தம், நியாய சித்தாந்த, நியாய தத்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நாதமுனி அனுகிரகித்த நியாய தத்துவம் அப்படின்னு எழுதியிருக்கா. அதனால சுவாமி தேசிகன் காலத்துக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் யோக ரகசியம், அந்த யோக ரகசியம் அடியோடு இப்ப கிடைக்கல. இதெல்லாம் அவருடைய வசோபி வாக்கு அமிர்தங்கள். இதெல்லாம் இந்த யோக ரகசியம்னா எப்படி சொன்னா, இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர். அது என்ன, அது எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா ஆத்மா அவலோகனத்துக்கு உபயோகப்படும் அந்த யோகம். ஆனா
நாதமுனிகள் பண்ண யோகமானது பரமாத்மா அவலோகனத்தை எம்பெருமான் எப்படி சாட்சாத்க பண்றது அப்படின்றத கொண்டு அதை பண்ண. அதாவது பதஞ்சலி அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். இப்போ உயர்ந்த ரத்தனம் அத ஒரு அழகான பட்டு துணியில சுத்தி வச்சிருக்கு. அந்த சுத்தி வச்சிருக்கிற பட்டு இருக்க அதை தொலைச்சுனா வழியில் ஒருத்தன இன்னொருத்தர் கிடைச்சது. அவன் என்ன பண்ணா அந்த பட்டை பார்த்து எப்படி அந்த வஸ்துக்கிட்டே போல அந்த பட்டை பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா, இந்த மாதிரி பட்டு கிடைக்குமா அப்படின்னு அந்த பட்டு மேலேயே அவனுக்கு ஒரு ஆசை வந்துருது. அதே மாதிரிதான் இந்த ஜீவ சாட்சா்காரம். அதுக்கு உள்ள இருக்கிற ரத்தனத்துக்கு போயிட்டா அதுதான் பகவத் சாட்சா்காரம் அப்படின்னா சொல்றா. அதனால உள்ள இருக்கிற ரத்தனத்தை காண்கைக்கு கீழ்ச்சீரை கண்டா போல அந்தர்யாமியை பார்க்கும் போதைக்கு அவனுடைய சரீர புதன ஜீவாத்மாவுடைய தரிசனம் அப்படின்னு சுவாமி தேசிகனே உபாய விபாக அதிகாரத்தை சாதிச்சிருக்கார். இப்படி நாதனுடைய கிரந்தங்கள்லாம் பாஷ்யக்காரன் எடுத்திருக்காரு. அதாவது இந்த யோக சாஸ்திரத்தை பத்தி சொல்லச்சே கீதைகள்லாம் வியாக்கியானம் பண்ணிச்சு, அதாவது கீதா பாஷ்யம் பண்ணிச்சு சுவாமி பாஷ்யக்காரர் அதுல எடுத்திருக்கார். அதே மாதிரி இந்த யோக சாஸ்திரம் ஸ்ரீமன் நாதமுனிகள் பண்ணியிருக்காருன்றத சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகத்தை சாட்சியிருக்காரு. இந்த யோக சாஸ்திரத்தை பத்தி எங்கேயுமே அது பிரமாணங்கள் எங்கேயும் தேசிகன் எடுக்கல. ஆனா இந்த யோக சாஸ்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்றத ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார், சரணாகதி தீபிக்கிறார். என்னன்னா நித்யாலசார்கமவயம் நிரபேட்சமன்யே விஸ்வாதிகாரம் அகிலாபிமத பிரசூதிம் சிக்ஷா விசேஷ சுபகம் விவசாய சித்தாக தற்குல்வதே துவை முகுந்த ஷடங்க யோகம். இந்த ஷடங்க யோகம்னு பேரு. இந்த ஸ்லோகத்துல அந்த எம்பெருமான் சொல்ற விஞ்ஞாபிக்கிற இந்த பக்தி யோகம்லாம் பண்ண முடியாத சோம்பேறிகளா இருக்காளே, அவர்களும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும். அதுல எந்த ஹானியும் கிடையாது. இன்னொருத்தருடைய உபாயத்துடைய அபேட்சம் இல்லை. இது அந்த இருந்து எல்லாராலையும் அனுஷ்டிக்கக்கூடியது. இது சகல பல சாதனம், எல்லா பலனும் கொடுக்கக்கூடியது. இது சங்கிக்கு ஒரு தூரம் பண்ணாலே போதும். அது எதிரா அப்படின்னா இதுதான் பிரபத்தி யோகம், ஷடங்க யோகம் அப்படின்னு சொல்ற. அந்த பிரபத்தி யோகத்தை ஷடங்க யோகம் சொல்ற. அதாவது ஷடங்க யோகம் பண்ணியிருக்கார். ஆளவந்தார். அதனால ஆளவந்தார் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் கேட்டிருக்கா ஆளவந்தார் நாதமுனிகள் பக்தி ஒன்று பண்ணாரு, சரணாதிதான் பண்ணிருக்க. அவர் மோட்சத்துக்காக சரணாதி அனுஷ்டிச்சவர். ஆனால் அவருக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருந்து அதுல சுயம் பிரிவுல பகவானையே அனுபவிச்சுட்டு இருக்கார். அவ்வளவுதான். தவிர இந்த அஷ்டாங்க யோகம் மாதிரி பக்தி யோகம் எல்லாம் பண்ணி அப்படி அதை அடையில பண்ணல. எம்பெருமான் பக்தி தொடர்ந்து இருக்கணுன்றதாக அவர் பக்தி யோகம் பண்ணார். அதாவது சுயம் பிரயோஜனம் எம்பெருமான சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்றதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லி சடங்க யோகம்னு சொன்னால
இங்க அவர் இப்படி வசோபி சுபேல் வசோபி எல்லாருக்கும் அது உபயோகப்படுது. சடங்கயோகம் அப்படின்றது சரணாதியை பத்தி பெருமையா சொல்லியிருந்தது. அது எல்லோருக்கும் உபயோகமா இருந்ததுனால அவருடைய வாக்கு எல்லோருக்கும் சுபத்தை கொடுத்தது, மங்களத்தை கொடுக்க. அப்படிப்பட்ட மகான் லோகே அவசிய அதுக்கப்புறம் அபூர்வ சாய்கிறார் சிவசங்கர சுவாமி. இந்த சவண லேகியம்னு சொல்லுவா. சவணம் பிராசனம் பிராச லேகியம் அப்படின்னு சொல்லுவா. அது அந்த லேகியம்லாம் சாப்பிடும் போதும் போக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆஹா இன்னொரு ஜீரணம் மாறாம ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்தி யோகம் அந்த அனுஷ்டிக்கிட்டே ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே பக்தி யோகத்தை சங்கல்ப சூரியத்துல சுவாமி தேசிகன் பரிகாசம் பண்ணார். ஆத்ம பீடார்த்தம் அர்த்தார்த்தம் டம்பார்த்தம் அப்படி கிண்ணதி அப்படின்னு இவர் அதாவது ஆளவந்தாருடைய நாதனுடைய யோகம் இருக்கு. அது ரொம்ப உயர்ந்ததான யோகம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா கம்பம் இல்லாது எந்த அர்த்தத்தையும் எதிர்பார்க்காத அவருடைய யோகம். அந்த ஆத்மா அவலோகம் மாதிரி கிடையாது. இது அதப்படம் மேற்பட்டது. இப்படிப்பட்ட நிஷ்கபடமானது அவருடைய பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக அப்படிப்பட்ட அவருடைய பக்தி யோகமும் ரொம்ப சுத்தமான பக்தி யோகம். அந்த பக்தி சுத்தமான பக்தி யோகம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த யம நேம ஆசனங்கள்லாம் கொண்டு பண்ற பக்தி யோகம் இருக்கு. அது ரொம்ப சமசாத்தியம் பகவானை சாட்சாத் பண்றது. ஆனா இவர் தத்துவ ஞானங்கள்னால எம்பெருமான்கிட்ட பக்தி அந்த ஞானங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு. ஆனா அந்த பகவானை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அந்த யோகம் தான் முன்னேறிட. அதாவது இவரு எந்த விதமான கவனமும் இல்லாத நிஷ்கலங்கமான பக்தி யோகம் சொல்றாரு. ஆக இங்க நாதமுனிகளை அனுமதிச்சு காமித்த பக்தி யோகம் எல்லாமே சரணாகதி பெருமையை தான் சொல்றது. அதனால்தான் சமக்கிரன்னு சொன்ன. இங்க சமக்கிரன்னு சொன்னதால இடைவெளி கிடையாது. இடைவெளி இல்லாத நேரடியா மோசத்துக்கு கொடுக்குது. இப்ப பக்தி யோகம் சொன்னா அது அங்க பிரபத்திய முன்னிட்டு தான் அது பலனை கொடுக்கும். ஏன்னா பக்தி யோகம் பூர்த்தியாக அப்படின்னு சொன்னா சரணாதி பண்ணி அதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கும். ஆனா நேரடியா பலன் கொடுக்குறது அப்படின்னா பிரபத்தி. அதனால இந்த பிரபத்தியாகிற இங்க பக்தி யோகம் சொன்னா பிரபத்தி. ஆக இந்த பிரபத்திய நேரடியாக மோட்ச பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுதான் இங்க சமக்கிரன் போட. அதாவது இந்த ஸ்தோத்திரத்துல ஒரு பதம் கவனிக்கணும். தத்துவ அமிர்தாப்தி அப்படின்னு தத்துவ ஒரு. இந்த தத்துவ எப்படி அப்படின்னு சொன்னா பக்தி தத்துவ. இந்த பக்தி யோகமே அது தத்துவ ரூபமாக அமைஞ்சது அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்றார். இவர் எம்பெருமானத்துக்கு கொண்ட ஆழ்ந்த பக்தி இருக்கே அதுவே இவருக்கு தத்துவ வடிவத்துல அமைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இப்ப
இந்த 3 ஸ்லோகனால 3 நாதமணிகளை பலதரம் அந்த நாதமணி சப்தத்தை உபயோகப்படுத்திட்டார். இப்படி அந்த நாதமணியுடைய திருநாமத்தை இவ்வளவு ஆதரத்தோட என்ன ரொம்பவும் மிகவும் பிரீத்தியோட கூட அடிக்கடி இந்த 3 ஸ்லோகத்தை அனுசரிச்சார. இதுக்கு பிரமாணம் என்ன தெரியுமா? குருபாதாம்புஜம் தியாயே குருநாம சதா ஜபேத் குரோ வார்த்தான் கதான் செய்க குரோ ரஞ்சன்ன பாவியே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது எப்போ பார்த்தாலும் எங்க ஆச்சாருடைய திருவடியை தியானம் பண்ணேன். குருநாம சதா ஜபேது, குருனுடைய திருநாமத்தை எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணேன். குரோர் வார்த்தான் கதான் செய்வ குரோர் ரஞ்சன்ன பாவியே, குருனுடைய அமுத வார்த்தைகள் அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் கேளு. கதான் செய்வ, குருவை தவிர வேற எதுவும் நினைக்காத. குரு அந்நியம் பாவிய இப்படி ஒரு வசனம் இருக்கு. அந்த ரீதியில 3 ஸ்லோகங்கள்னாலையும் அதாவது வியாக்கியானப்படுறது இதெல்லாம் என்னால பத்திரிகை 3 தடவை சொல்லுவான ஒரு ஆச்சாரனுக்கு ஒரு ஸ்லோகம் நினைக்குவார். சாஸ்திரமே சொல்லுது. முதல்ல குரு திருடிய தியானம் பண்ணார். 2வது அவருடைய குரு நாமத்தை சொன்னார். குரு சுபே இந்த வார்த்தைகளை அந்த ரீதியில இங்க பண்ணிருக்கார். அதுதான் சுவாமி தேசிகன் இங்க எபினாம்பராயன் போட்டார் இந்த ஸ்லோகத்துல. ஏன் எபினாம்பராயன்? எபினாம்னா யோகம் பண்றவர்கள மிகவும் சிறந்தவர் சொன்னார். கீதையிலேயே பகவான் சொல்றார், யாரோ ரொம்ப யுக்த தமர் அப்படின்னு சொன்னா, யோகினாவுக்கு சர்வேனா மத்கதேனா அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமா சமே யுக்தமோ மதா. ஞானிகள்ல கூட உயர்ந்த ஞானி யார் தெரியுமா? என்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நினைக்காதவர், என் விஷயத்திலே ஈடுபட்டவர், என்னை பற்றியே பேசக்கூடியவர், அவர் தான் யுக்த தமர். எல்லாருக்கும் உயர்ந்தவர் சொல்றார். அதனாலதான் இங்க எபினாம்பராயன் கூட. சுவாமி தேசிகன் காலம் விளம்பரி என்ன சரி நாயாச்சு நினைக்கிறேன். அதனால காலம் விளம்பரி என்ன பாத்திரத்தை எடுத்து நாளும் தெரிந்ததோடு நமக்கார் நிகர் நான் இடத்தே அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தை அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் தெரியப்படுத்தினேன். கவிதாகிருஷ்ணாய கல்யாணம் சாமி வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமதே சிவன் வேதாந்த वेदांत बाबू वास्य श्री नारायण महादेवाय नमः। श्रीमदे श्री लक्ष्मी नृसिंहदेव पादुका सेवा श्रीमती नारायण श्रीमदे शिवन वास्य श्री कृष्णमार्य महादेव श्रीमदे शिवन रत्नाय इंद्र महादेवाय नमः।